ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பனையன்குளம் கிராமத்திலிருந்து லவீனா, காயத்ரி, கார்த்திகா அறவழி நடப்போம் வகுப்பு பற்றி ஒரு உரையாடல் நிகழ்த்த வருகிறார்கள். என்ன காயத்ரி அக்கா, முதல்ல உங்களை கோயிலே பார்க்க முடியாது, இப்போ தினமும் வந்து சாமி கும்பிடுறீங்க? உண்மைதான். நம்ம ஊர்ல வாராந்திர வகுப்பு நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் தினமும் தவறாம கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன வாராந்திர வகுப்பு? உனக்கு தெரியாதா? தெரியாதே. இதுக்குதான் ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சமாவது வெளியே வரணும். சும்மா டிவி போன்னு பார்த்துட்டு இருந்தா இப்படிதான் ஊர்ல நடக்கிற விஷயம் கூட தெரியாது எதுவுமே. ஆஹா, கரெக்டா சொல்றாங்களே. சரி சரி, விடுங்க விடுங்க. அது என்ன வாராந்திர வகுப்புன்னு சொல்லுங்க. அறவழி நடப்போம் வாராந்திர வகுப்பு. அந்த அறவழி நடப்போம் வாராந்திர வகுப்பை யார் நடத்துறா? கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபன ட்ரஸ்ட்ல இருந்து பூஜ்ய ஸ்ரீ ஊவே வேலுக்குடி கிருஷ்ணன் சாமி வழிகாட்டுதல் படி ஸ்ரீமான் வகுலாபரணன் சாமி வழிமொழிய சர்வாங்க சுந்தரதாஸ், கீதாக்கா, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ட்ரஸ்ட்ல இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லித்தர வராங்க. அப்படி அந்த வாராந்திர வகுப்புல என்ன சொல்லி தருவாங்க? நம்ம மதத்தை பற்றியும் நம்ம மதத்துல கூறியிருக்கிற அறம் தர்மம் இதை பற்றியும் சொல்லி தருவாங்க. அது மட்டும் இல்லாம பஜனைகள், ஸ்லோகங்கள், துருவ சரித்திர கதைகள், அந்த மாதிரி நிறைய கதைகளும் சொல்லி தருவாங்க. அறம்னா என்ன? அறம்னா தர்மம். தர்மம்னா? தர்மம்னா நல்வழி நடத்தல். நல்வழியில நம்ம எப்படி நடக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிடுறது? நல்ல கேள்வி கேட்ட. வேதங்கள்ல மனிதர்கள் எதெல்லாம் செய்ய தகுந்தவை சொல்லி இருக்கோ அதுதான் நல்வழி. இந்த காலத்துல நம்ம வேதங்களை படிச்சு எப்போ அதை கற்றுக்கொண்டு நல்வழியில நடக்கிறது சுலபமா படிக்க ஏதாவது இருக்கா? இருக்கு. பகவத்கீதையில 4 வேதங்களோட சுருக்கத்தை தான் 700 ஸ்லோகமா கொடுத்துருக்காங்க. நீங்க அதை படிச்சு கூட தெரிஞ்சுக்கலாம். அது சமஸ்கிருதம்ல, அதை எப்படி நம்ம படிக்கிறது? தமிழ்ல எளிமையா படிக்க ஏதாவது இருக்கா? ஏன் இல்ல. நம்ம ஆண்டாளம்மா எழுதிய திருப்பாவை கூட வேதத்தோட வித்து தான். இதை கூட இது வந்து 30 பாசுரம் இருக்கு. நீங்க இந்த கூட படிச்சு தெரிஞ்சுக்கலாம். நீங்க திருப்பாவை 30 பாட்டும் படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டோம். வருஷம் வருஷம் மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பு இருந்து பாவை கயிறு கட்டி அதிகாலையில எந்திரிச்சு குளிச்சு காலையில 30 பாசுரமும் கோவில்ல போய் சேவிச்சோம். அது மட்டும் இல்ல, திருநெல்வேலியில் உள்ள அறவழி நடப்போம் கிராமத்துல மாணவர்களுக்கு இடையில திருப்பாவை ஒப்புவித்தல் போட்டி நடந்தது. அதுல ஜெயிச்சவங்களுக்கு தங்க நாணயம், வெள்ளி நாணயம்லாம் கொடுத்தாங்க. இது எல்லாவற்றிற்கும் ஈடாகாத லட்டு கோபால் கூட பங்கு பெற்ற திருப்பாவை 30 ஒப்பித்த எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நீங்க சொல்ல சொல்ல ரொம்ப ஆர்வமா இருக்கே, மேல சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கிராமம் சேர்ந்து 2 வருஷம் தான் ஆச்சு. இந்த 2 வருஷத்தை 4 யாத்திரா கூட்டு போயிருக்காங்க. யாத்திரையா நம்பியை நாடி நடப்போம் திருக்குறங்குடிக்கு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி 2024 வருஷம் கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 2024 அன்று கிராம மக்கள் மட்டும் 2000 பேர் பங்கு பெற்றாங்க. அங்கு என்னோட குருவான பூஜ்ய ஸ்ரீ ஊவே வேலுக்குடி கிருஷ்ணன் சாமி அவர்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது மட்டும் இல்லாம என்னோட பிறவி பயனே தீர்ந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஆழ்வார் திருநகரிக்கு மே மாசம் 22ஆம் தேதி 2025 வருஷத்துல கூட்டு போனாங்க. அங்க போய் நான் ஆழ்வாரோடைய சிறப்பம்சங்களையும் ஆழ்வாரோடைய வரலாறையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப மே மாசம் கூட ஆழ்வார் திருநட்சத்திரம் அன்னைக்கு கண்ணினுன் சிறுத்தாம்பு போய் நாங்க சேவிச்சுட்டு வந்தோம். நீங்க கண்ணினுன் சிறுத்தாம்பு ஃபுல்லா படிச்சிட்டீங்களா? கண்ணினுன் சிறுத்தாம்பு மட்டும் இல்ல, பகவத்கீதை, நித்யானுசந்தானத்துல இருக்கிற திருப்பள்ளி எழுச்சி, திருப்பல்லாண்டு, இது எல்லாமே ரம்யாக்கா எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்ல தினமும் நாங்க படிச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். நீங்க சொல்ல சொல்ல எனக்கும் ஆர்வமா இருக்கு. நானும் இந்த அறவழி நடப்போம் வாராந்திர வகுப்புல வந்து கலந்துக்கலாமா? நீ மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யாருக்கும் விருப்பம் இருந்தா கூட இந்த வகுப்புல வந்து கலந்து நம்ம சனாதன தர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அறவழி நடப்போம், தர்மம் காப்போம். அறவழி நடப்போம், தர்மம் காப்போம். தர்மம் காப்போம். அறவழி நடப்போம், தர்மம் காப்போம். அறவழி நடப்போம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. 2018ஆம் வருடம் சுவாமி அவர்கள் கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனம் அப்படின்னு இந்த அறக்கட்டளையை, கிஞ்சித்காரம் அறக்கட்டளைக்குள்ள ஒரு பிரிவாக பிரத்யேகமாக தர்ம பிரச்சாரம் கிராமங்களில் செய்ய வேண்டும் அப்படின்னு சுவாமியினுடைய வழிகாட்டுதல் மேலே தொடங்கப்பட்டது 2018. படிப்படியாக வளர்ந்து பல திருப்பாவை, இந்த குழந்தைங்கள்லாம் திருப்பாவை சொல்லும். இப்போ தான் ஆண்டாள் தரும் பரிசு அப்படின்னு 30 பாட்டும் திருப்பாவை சொல்லக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசுகள் கொடுத்தோம். குழந்தைகள் கண்ணினுன் சிறுத்தாம்பு பாடல் முழுக்க சொல்லுவார்கள், பல்லாண்டு சொல்லுவார்கள். இதெல்லாம் பயிற்றுவிக்கப்படுகிறது. இப்பொழுது இந்த 12 கிராமங்கள், இப்போ நம்ம கேட்கறது எல்லாமே ஸ்லோகங்கள். இவர்களுக்கு அறவழி நடப்போம் அப்படின்ற பாடத்திட்டத்திலே முதல் நிலை, துவக்க நிலை,
அதில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அதை பிள்ளைகள் சேர்ந்து சொன்னார்கள். அவர்கள் எந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு வாசிக்கிறேன். ஆழ்வார் திருநகரியிலிருந்து குழந்தை வந்திருக்கு. நத்தம், விட்டலாபுரம், தலவாய்புரம், பனையன்குளம், செல்வராணி வேலு, கூந்தன்குளம், அலமேலு அம்மாள், காரியாண்டி, திம்மராஜபுரம், பாளையங்கோட்டை, பன்னீரூத்து கிராமம், அனிஷா ஸ்ரீ, கங்கை கொண்டான், வெங்கட், தெற்குப்பட்டி, முத்துலக்ஷ்மி, நெல்லை திருத்து, கார்த்திஷ்குமார். இத்தனை கிராமங்கள்ல இருந்து நாங்கள் கிட்டத்தட்ட 30 கிராமங்களில் தொடர்ந்து வாராந்திர சமய வகுப்பு நடைபெறுகிறது. ஆனால் அதில் இந்த கிராமங்களில் இருக்கிற பிள்ளைகள் ரொம்ப காலமாக படிக்கிறதுனால அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மற்றவர்கள் பயின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 2 மாதத்தில் அவர்களும் தயாராகி விடுவார்கள். இப்போ இதை பயின்றவர்களுக்கு அடுத்ததாக அறவழி நடப்போம். அது இப்போ முதல்ல துவக்க நிலைன்னு போட்டோம். இடைநிலை அப்படின்னு செகண்ட் லெவலில் ஒரு சிலபஸ் கற்றுக் கொடுப்போம். அதுக்கப்புறம் தேர்ட் லெவல் அப்படின்னு 3வது நிலையாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். இந்த 3 லெவல் இந்த பிள்ளைகள் படித்தார்கள் என்றால் சனாதன தர்மத்தை விட்டு போகவே மாட்டாங்க. அவர்களுக்கு வேண்டிய ஆழ்ந்த கருத்துக்கள், சனாதன தர்மம் என்பது எப்பேற்பட்டதுன்னு அவங்களுக்கு வேர் நன்றாக ஊன்றிவிட்டது என்றால் அந்த வேர் ஊன்றிய மரத்தை யாராலையும் அசைக்க முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையில் நம் சுவாமி அவர்கள் எடுத்த இந்த முயற்சி, இதையெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். இங்கு வந்திருக்கும் குழந்தைகள், ஆசிரியர்கள் எல்லாருக்கும் அடியனுடைய பாராட்டுதல்களையும், மேன்மேலும் இது வளர்ந்து ஞானத்தையும் பக்தியும் சம்பாதிக்க வேணும்னு நம்முடைய முன்னோர்கள் ஆச்சாரியர்களிடத்தில் வேண்டுதலையும் வைக்கிறேன். இந்த குழந்தைகள்லாம் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்ததை பார்த்துட்டீர்கள். இதில் பாம்பேயில் இருக்கும், சென்னையில் இருக்கும், பெங்களூரில் இருக்கும். அது நிலையெல்லாம் வேறு. அங்கிருந்து திருநெல்வேலி அளவுக்கு வந்துட்டோம்னாலே பல விஷயங்கள் கிடைக்கிறது கஷ்டமாகும். அதுவும் இங்கே விட்டுட்டு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் கூட இல்லாமல் அதுக்கப்புறம் சின்ன சின்ன தாலுக்காவுக்கு போய் இப்போ படித்த கிராமத்தினுடைய பேர்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஏதோ மேப்பில் வேணால் பார்த்துருப்போம். அப்போ அந்த அளவுக்கு போய் சொல்லிட்டு இருக்கிற பிரச்சாரகர்கள் மிகவும் பாராட்டுக்குரியவர்கள். அவர்கள் விடாமல் இப்போ இங்கே இருக்கிற எங்களாட்டம் இருக்கிறவெல்லாம் ஒரு 3 நாள் வரும், 4 நாள் வரோம், பார்க்குறோம், பேசுகிறோம், கிளம்பி போடுறோம். ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், சனிக்கிழமையும், ஞாயிற்றுக்கிழமையும் போகும்போது நிறைய அவர்களுக்கு ஆதரவும் இருந்தது. ஓரளவு கொஞ்சம் சவால்களும் இருந்தனான்னு வச்சுங்க. ரெசிஸ்டன்ஸ் இல்லாத போயிடுமா? என்றைக்காக இருந்தாலும் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கத்தான் இருக்கும். ஆனால் அதெல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் மழையோ வெயிலோ விடாமல் அந்த கிராமத்துக்கு போய் ஒவ்வொருத்தராக கூப்பிடணும். இப்போ ஏதோ இது ஒரு 4-5 வருஷம் கழித்து இத்தனை பேர் வந்து நிற்கிறாளேன்னு நினச்சிட முடியாது. இது முதல் நாள் போயிருக்கிறச்சே என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது அன்னைக்கூட இல்லாமல் அது இன்றளவுக்கும் கூட புதுசாக யாரை கொண்டு வரணும்னாலும் கட்டம்தான். அது எல்லாத்தையும் தாண்டி நடத்தி கொண்டு வரும். ஆசிரியர்களுக்கும் சரி, இந்த குழந்தைகள்லாம் ஆர்வத்தோட இவ்வளவு தூரம் தெரிஞ்சுன்னு வந்தது ரொம்ப ஆச்சரியம். இது பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட இவ்வளவுலாம் தெரியுமா? இது ரொம்பவே ஆக்சஸ் இருக்கிறவர்களுக்கு கூட இவ்வளவு தெரியுமா? தெரியாது. ஆனால் அதை செஞ்சுன்னு வர்றதுக்கு உங்கள் எல்லாருடைய அனுகிரகமும் ஆசிகளும் குழந்தைகளுக்கு இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எப்படி பங்கு கொள்ளலாம்னு கேட்டீர்கள்னால் ஒன்றும் கஷ்டம் இல்லை. கதை சொல்கிறதுக்கு விருப்பம் இருக்கிற யாராக இருந்தாலும் வரலாம். ஆனால் உண்மை கதை எதுவுமே வெறும் கதை இல்லை. இந்த கதை நான் சொன்னதில்லை, வியாசரும் வால்மீகியும் சொன்ன கதை. அவர்கள் எதை கதையாக சொல்லிட்டு போயிருக்கார்களோ அதை நம்மால் 4 குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல முடிஞ்சதுனால் கண்ணனுக்கு ரொம்ப விருப்பமுடையவர்களாக இருப்போம். அவர் கீதையை சொல்லி முடிச்சுட்டு இதான் ஒரே வார்த்தையில சொல்கிறார், இந்த விஷயத்தை கிருஷ்ண பக்தியை எத்தனை பேரிடத்துல சொல்ல முடியுமோ சொல்லு, சொன்னியானா கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் எல்லாம் பண்ண பலத்தை உனக்கு நான் தரேன்னு சொல்லி கீதையை முடிக்கிறார். அப்படி இருக்கிறச்சு அவருக்கு ஏதோ அதில் ஒரு ஆர்வம், தன்னை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், பேசணுங்கிறது. சின்ன குழந்தைகளுக்கு தங்க பேரில் லைம் லைட் இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ஏதானும் பண்ணும்.
நம்ம வேற ஏதாவது சீரியஸா பேசியிருந்தோம்னு வச்சுங்களேன், வேணும்னு உன்னை போட்டு உடைக்கும், வேணும்னு ஒரு அழுவும், என்னான்னு பெருசா 12 வந்து பார்ப்போம், ஒண்ணுமே கிடையாது, ஈன்னு இழிக்கும். இப்போ இது எதுக்கு நீ பண்ணேன்னால், நீ எங்கேயோ பேசியிருந்தியானா என்னை பார்க்கணும் இல்லையா? அந்த எண்ணம் கண்ணனுக்கு ரொம்ப உண்டு, அவர் குழந்தை தானே. அதனால எதுவா இருந்தாலும் யாரும் அவரை பார்த்துட்டே இருக்கணும், அவரை பத்தி பேசிகிட்டே இருக்கணும், அவரை பத்தி நினைத்து நாமங்களை சொல்லிட்டு இருக்கணும். அவர் வேற ஒன்று நம்ம கிட்ட கேட்கல, இவ்வளவு தான் கேட்கிறார். மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் பக்தியா துஷ்யந்திச்ச ரமந்திச்சன்னு கீதையில ஸ்லோகம். அதை போல உங்களுக்கு யாருக்கு ஆர்வம் இருந்ததுனாலும் ஒரு வெள்ளியோ சனியோ ஞாயிறோ பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு வந்தீர்கள்னா போரும், உங்களுக்கு தெரிஞ்ச கதையை சொல்லுங்க. நம்மளையும் அம்மா எல்லாம் கதை சொல்லித்தானே வளர்த்துருக்கா, அந்த கதையை சொன்னாலே போரும். ஓஹோ, நான் ஒன்று கீதை தெரிஞ்சு வரணும், உபனிஷத்தெல்லாம் உங்களுக்கு தெரியுமாலாம் யாரும் கேட்க போறது இல்லை. சின்ன சின்ன கதைகள், நாம் அறிந்த இதிகாச புராண கதைகளை போய் சொல்லிட்டு வந்தோம்னால் நாமும் ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டோம், நமக்கும் கிருஷ்ண பக்தி வளர்ந்தது, அவர் அனுகிரகம் கிடைச்சதுன்னு இருக்கும். யாரால முடியும்னாலும் பங்கு கொள்ளலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த தர்மத்துல இந்த பண்பாட்டுல பற்று இருக்கணும். இருக்கிறவர்களா இருந்தா வரலாம். இவர் தான் மொத்த பிரச்சாரம் பார்க்கறது. ரொம்ப சந்தோஷம். குழந்தைகள் எல்லாம் மெதுவாக கிளம்புங்க. நீங்கள் நேரத்தோட ஊர் போய் சேரணும், ஏன்னா நீங்கள் இல்லை, நீங்கள் தள்ளி போகணும். அதனால் நீங்களெல்லாம் வரிசையாக கிளம்புங்க, சத்தம் இல்லாமல். எல்லாரையும் திரும்பி பார்த்து நாங்கள் சென்று வருகிறோம், திருப்பி சொல்லுங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நீங்கள் வரிசையாக கிளம்புங்க. எல்லாருக்கும் உங்க எல்லாருக்கும் வெளியிலே ஸ்கூல் சார்பில் அல்வா பேக்கெட்டு கொடுக்கப்படும், பிரசாதம் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே கிளம்பணும்.